சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆஹா, சரி சரி, உனக்கு என்ன விஷயம்? அத்தை இருங்க ஒரு நிமிஷம். வாய் தரங்க அத்தை, வாய் தரங்க. எதுக்கு எதுக்கு என் வாயில சக்கரை போடுற? அத்தை, அப்படி என்ன சந்தோஷமான செய்தி? சந்தோஷமான செய்திதான் பாட்டி. அருவியக்கா நாளைக்கு கோவிலுக்கு வராங்க. ஓ, உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து போய் அருவியக்காவை கோவில்ல மீட் பண்ணலாம். ஓகே? அப்படியா? அருவி என்ன பார்க்கணும்னு சொன்னாளா? ஆமாங்க. ரொம்ப சந்தோஷமா. கண்டிப்பா போலாம் போலாம். நானும் அருவியை நேர்ல பார்த்து பேசணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். எங்க அது நடக்காம போயிடுமோன்னு கவலைப்பட்டேன். இப்ப அவளே என்ன பார்க்க வரேன்னு சொல்லியிருக்காள்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அருவியை பார்க்க போற விஷயம் வீட்ல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு தெரிய வேண்டாம். அவங்களுக்கு தெரிஞ்ச போகவே விட மாட்டாங்க. சும்மா சாமி கும்பிட போறோம்னு மட்டும் சொல்லிக்கலாம். எதுக்கு இந்து? அதெல்லாம் நான் யாருக்கும் பயப்பட போறதில்ல. வீட்ல எல்லாருக்கும் சொல்லிட்டே போவேன். பாட்டி, உண்மையாவ சொல்றீங்க? அப்படின்னா மாமா சண்டை போடுவாருன்னு பயம் இல்லையா? அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல. நான் வாயு வயிறுமா இருக்கிற ஏன் மருமகளை பார்க்க போறேன். அது என்னோட விருப்பம். அது எப்படி இவங்களால தடுக்க முடியும்? அதுக்கு சான்ஸே இல்ல. கண்டிப்பா அருவியை பார்க்க தான் போறோம். அதுவும் எல்லார்கிட்டயும் சொல்லிட்டே போறோம். ஓ அத்தை, சூப்பர் அத்தை, கலக்குறீங்க கலக்குறீங்க பாட்டி. எஸ். இங்க பாருங்க, அருவி கர்ப்பமா இருக்கிறதுனால சரஸ்வதி ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அது மட்டும் இல்ல, சரஸ்வதி குடும்பத்துக்கு புதுசா ஒரு வாரிசு வரப்போகுதுன்னு எல்லாரும் உள்ளுக்குள்ள சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க வீட்ல எப்ப யார் வேணாலும் அருவி பக்கம் சாயறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே சமயம் சரஸ்வதி எப்படியாவது அருவியையும் புகழையும் சமாதானப்படுத்தி குடும்பத்தோட சேர்த்து வைக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் நடக்க கூடாதுங்க. அப்படி நடந்துட்டா நாம ஜெயிலுக்கு போறது உறுதி. ஏய், போடி போடி. ஜெயிலுக்கு போறதுக்காகவா உட்காந்து பிளான் பண்ணி காய் நகர்த்திக்கிட்டு இருக்கோம்? இது வரைக்கும் அத்தனையுமே சாதிச்சுக்கிட்டு இருக்கோம் செண்பகம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் என் தம்பி குடும்பத்துல என்னை விட்டு கொடுக்காமயே இருக்காங்க. புகழு நமக்காக அவன் கட்டின பொண்டாட்டியே வீட்டை விட்டு அனுப்பிச்சிருக்கா செண்பகம். இதெல்லாம் மறந்துட்டியா என்ன? அதெல்லாம் வேற கதைங்க. ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கான்னா பேய் கூட மனசருங்கன்னு சொல்லுவாங்க. பேய் வேணா கர்ப்பிணிய பார்த்து மனசருங்கண்டி. ஆனா இந்த நாராயணமூர்த்தி இறங்க மாட்டான். நானும் சும்மா இல்ல செண்பகம். நீ சொல்றத நானும் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அதுக்கு பக்காவா இப்போ ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இன்னைக்கு என் தம்பி குடும்பம் சந்தோஷமா இருக்கிறதானே நீ பார்த்த. ஆனா நாளைக்கு காலையில அருவிக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு எல்லாருமே வருத்தப்படுவாங்க பாரு. என்ன செய்ய போறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க. செண்பகம், அருவி கர்ப்பமா இருக்கிறதுனால தானே இப்ப அந்த குடும்பமே அருவி மேல அக்கறை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அருவியோட கர்ப்பத்தை கழிச்சுட்டா என்ன செண்பகம்? இதுக்கே இவ்வளவு அதிர்ச்சி ஆயிட்ட? எப்போதுமே நம்ம பழிபாவத்துக்கு அஞ்சாம காரியத்தை செய்யறவங்க தானே. இப்போ அருவியோட குழந்தைய கொல்ல போறோம், அவ்வளவுதான், சிம்பிள். இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம் செண்பகம். அதை நான் பாத்துக்கிறேன், நீ விடு. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணுங்க. இப்ப அருவிக்கு என்ன நடந்தாலும் பழி நம்ம மேலதான் விழும். அப்படி விழாம பார்த்து பக்குவமா காரியத்தை முடிக்கணும். புரியுது செண்பகம். கண்டிப்பா என் தம்பி குடும்பம் நம்ம மேல சந்தேகமே படாத மாதிரி நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அருவி சொல்றது அத்தனையும் பொய்ன்னு இவங்க வாயாலேயே நான் சொல்ல வைக்கிறேன் பாரு.
நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா அம்மா உங்ககிட்ட தான் சொல்லிட்டு இருக்கேன். அம்மா என்ன ஆச்சு? நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஒரு நிமிஷம். வேண்டாம் அருவே, நீ இன்னொரு நாள் கோயிலுக்கு போய்க்கலாம். சங்கரி, எதுக்கு இப்ப போவேனான்னு சொல்ற? அவ அத்தைய கோயிலுக்கு வர சொல்லிருக்காள, அவ மறந்துட்டியா? அவங்கள வர சொல்லிட்டு இவ போகாம இருந்தா எப்படிமா? இவ வரலன்னா அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்களா? ஏற்கனவே அந்த குடும்பத்துல எல்லாரும் அருவி மேல கோவத்துல இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டாமா? அண்ணே, அவ அப்படி இருக்கணுங்கிறதுக்காக தானே நானும் சொல்றேன். எனக்கு என்னமோ அருவி இப்ப இந்த நேரத்துல கோயிலுக்கு போறது எனக்கு அவ்வளவா சரியா படலண்ணே. என்ன சொல்ற நீ? மா, அருவி வீட்ல அவங்க அத்தை தான் அவ மேல பாசமா இருக்காங்கல்ல. அவங்க வர சொல்லி அருவி போகாம இருந்தா அவங்க மனசு கஷ்டப்படாதாமா? அதனால அருவி போயிட்டு வரட்டுமா, விடுங்க. அம்மா இப்படிலாம் பயந்துட்டே இருந்தா நம்ம எங்கேயுமே போக முடியாதுமா. நீங்க பயப்படாம இருங்க, நான் கவனமா போயிட்டு வந்துடுறேன். சரி, எல்லாருமே சொல்றீங்க. எனக்கு இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னே தெரியல. அருவி, உங்க அப்பா போட்டோக்கு முன்னாடி போய் அவரை கும்பிட்டுட்டு போமா. ஆ போ. என்ன? அருவி, அப்பா வேண்டிக்கோ. அருவி, வேண்டாமா. ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு உங்க அப்பா எனக்கு உணர்த்துற மாதிரியே இருக்கு. தயவு செஞ்சு எங்கேயும் போகாத, இங்கேயே இரு அருவி. ஐயோ அம்மா, ஆணி சரியா இல்லம்மா, வீக்கா இருந்திருக்கு. அதனாலதான் போட்டோ கீழே விழுந்திருக்கு. இதுக்கு போய் எதுக்கு பயப்படுறீங்க? இல்ல அருவி, இல்ல. எனக்கு நல்லா தெரியும், ஏதாவது பிரச்சனை வரும்போது இப்படிதான் உங்க அப்பா எனக்கு உணர்த்துவாரு. அம்மா சங்கரி, சங்கரி, நீ ரொம்ப பயப்படுறமா. எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுதான். அதுக்காக எல்லாத்துக்கும் பயப்படுறது நல்லது இல்லம்மா.